இந்த குழம்புல நம்ம சோயா சங்க் சேர்க்கறதுனால நிறைய ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைச்சிருது. நம்ம நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்றது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இந்த பொடியில கொஞ்சமா உப்பு போட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல ரெஃப்ரிஜரேட்டர்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இட்லி தோசை செய்யறப்ப கூட இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உருண்டையை குழந்தைகள் இல்லைன்னா பெரியவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இதுல நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருள் தான். வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியம். கொத்தவரங்காயில நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவை இதை அதிகப்படுத்தாம கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கோம். இந்த டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி காய்கறியான கொத்தவரங்காயில ஒரு கருவேப்பிலை கலந்த மசால் பொரியல குயிக்கா பார்த்துடலாங்களா? கொத்தவரங்காயை இந்த அளவுக்கு கட் பண்ணி குக்கர்ல மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் போட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சிருக்கோம். அது வந்துட்டு இருக்கிற சமயத்துல நம்ம கருவேப்பிலை பொடியை ரெடி பண்ணிடலாம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பேன்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல, 3 வரமிளகா இதெல்லாம் இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில இந்த வறுத்ததையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாம பொடி மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியில கொஞ்சமா உப்பு போட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல ரெஃப்ரிஜரேட்டர்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இட்லி தோசை செய்யறப்ப கூட இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான 4 பல் பூண்டை நல்லா தட்டியும் 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் 2, எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம வேக வச்சிருந்த கொத்தவரங்காயை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி கடைசியா நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியும் தூவி ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கிளறி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான சத்தான கொத்தவரங்காய் கருவேப்பிலை மசால் பொரியல் ரெடி. கண்டிப்பா ஒரு தடவை இந்த பொரியலை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா டிஃப்ரெண்டா இருக்கும். டயட்ல இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ரைஸ் இல்லாம இந்த பொரியலை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைச்சிரும். அடுத்து வாழைக்காயும் மீல் மேக்கரையும் வச்சு ஒரு மட்டன் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய வெஜிடேரியன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை நார்மல் வாட்டர்ல ஒரு 1/2 hour சோக் பண்ணி வச்சிருங்க. ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காயை தோல் சீவி இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கட் பண்ணி வச்ச வாழைக்காய், ஊற வச்ச மீல் மேக்கரையும் நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதோட கலந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டை நல்லா தட்டி இதோட கலந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஓரமா வச்சிருங்க. இந்த டைம்ல நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கல்பாசி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 5-6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவையும் போட்டு எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு மிக்சியில கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஊற வச்ச மீல் மேக்கரையும் வாழைக்காவையும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லா கோல்டன் கலர்ல ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச ஒரு 10 சின்ன வெங்காயம், அரைச்ச ஒரு தக்காளியோட பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் எடுத்து நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை எடுத்து கொட்டி நல்லா கொதிச்ச பிறகு காஷ்மீரி மிளகாய்த்தூள், வெல்லம் இது ஆப்ஷனல் தான், இதையும் எடுத்து போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச மீல் மேக்கர் வாழைக்காய் வறுவலை எடுத்து நல்லா கொட்டி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான மட்டன் சுவையில் இருக்கக்கூடிய குழம்பு ரெடி. இந்த வெஜிடேரியன் குழம்புல பார்த்தீங்கன்னா சுவை மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த குழம்புல நம்ம சோயா சங்க் சேர்க்கறதுனால நிறைய ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைச்சிருது. நம்ம நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்றது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம மக்கானா உருண்டையை 200 கிராம் அளவிலான மக்கானாவை ஒரு பேன்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 10 பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு 6 பேரிச்சம்பழம், சீடு இல்லாத பேரிச்சம்பழத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பனங்கருப்பட்டி தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பனங்கருப்பட்டி நல்லா கரைஞ்ச பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடர், இது ஆப்ஷனல் தான், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லா பவுடரையும் இதோட நல்லா கலந்துடுங்க.
மாய்ஸ்சருக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு கை பொறுக்கிற சூடில் நல்லா இருக்கிறப்பவே உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இந்த உருண்டையை குழந்தைகள் இல்லைன்னா பெரியவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இதில் நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருள் தான்.